ஹாய்மா. இன்னைக்கு நருட்டோ ஷிப்புடன் தமிழ் 157வது எபிசோட். அப்புறம் 156, 55, 54லாம் வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, அவன் சோகமானவனே நானே சோகமாயிட்டேன் ஒரு 3 எபிசோடு. ஏன்னா அவன் அந்த சீன் வந்து அப்படியே என்னை வந்து தாக்கிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் உங்களுக்கு இங்கே பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், நான் அந்தளவுக்கு ஹாப்பியாக இருந்திருக்க மாட்டேன். ஆனால் இன்னைக்கு எபிசோடை நான் வந்து ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட லைக் எங்களோட ஹாப்பினஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது யாரு ஓடி வர்றது? மாதிரியே இருக்குது. நல்சோவா இல்லை, அவங்கிட்ட இதுதான் கொஞ்சம் பொறுமையா போடா செல்லம், எதுக்கு நீ இவ்வளவு அவசரப்பட? யாரு புதுசா இருக்கு, அதான் ஊருக்காரவங்க. ஒரு மிஷனை முடிச்சிட்டு இந்த மாதிரி நிம்மதியா உட்கார்ந்து டம்ப்ளிங் சாப்பிடுறது ரொம்ப ஜாலியா இருக்கு தெரியுமா? போனா வருதானே. போன மாதிரி ஆள் வளர்ந்துட்டான் முடியாது. ஆமா, அவனே இதாயிட்டல்ல. கோணமரம் டீம் சீட்ல விளாண்டு இருக்காங்க. ஆமா, ஊர்ல எனக்கு வயசாயி பல்லு கொட்டினதுக்கு அப்புறம் தான் நீ கார்டு எடுப்ப போல இருக்கு. நியாயமே கிடையாது. கேம்ல பியா கோகன் யூஸ் பண்ண கூடாது. லெஜில நல்லா வளர்ந்தானே. அந்த இத பார்த்து வந்து இந்த இத என்ன கார்டுல என்ன தெரிஞ்சு எடுத்துறேன். அப்படி செய்யக்கூடாது. அதையும் கண்டுபிடிச்சாங்க. ஆமா, டைம் ஆகிறதுக்கு முன்னாடி நான் போய் அடுத்த ரிப்போர்ட் ஆரம்பிச்சிடுறேன், சரியா? ஆஹா, ஐயோ நேரம் வந்துட்டானே. ஐயோ ஆத்தி, என்னது வந்தோனே போட்டேன். ஐயோ, அந்த இதுல டக்குன்னு பாட்டு கட்டிருக்கேன். ஆமா, என்னங்க வந்தோடனே போட்டு சொல்லிட்டேன். அவனது எதுவுமே பண்ண முடியாது. அந்த கொண்டேன் இவனே பூரா தப்பிச்சு ஓடணும். நீ எதுக்கு திருப்பி இவன் கேட்டே பறந்து வர்றேன், இழுக்கிறானே. ஐயோ, எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் ஐயோ போட்டு கேள்வியா. ஐயோ, இவனை எப்படி சமாளிக்க போறாங்க? பறந்து அவனா வந்து விழுகுறாங்க. எங்க இருந்தாலுமே இவன் ஒரு இடத்துல தாங்க இருக்கான், மேல இருந்து எல்லாரும் எல்லாத்தையும். ஐயோ, இங்க இருக்கிற இடத்துக்கு அப்படியே பறந்து விடுறாங்க. லார்ட் ஜிராயா மொத்தம் 3 இன்ஃபர்மேஷன்ஸ் அனுப்பியிருக்காரு. ஹிடன் ரைன் வில்லேஜோட நிஞ்சா, அதுக்கு அப்புறம் ஒரு பெயினோட பாடி, சீக்ரெட் அந்த நம்பர் மெசேஜ். இனோயிச்சி இப்போ இன்டெல் டிவிஷன்ல அந்த ரெயின் வில்லேஜால பரிசோதனை பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அவங்க கிட்ட இருந்து ஏதாவது தெரிய வரும். இந்த பக்கம் ஷிசுனே பெயினோட பாடியை வச்சுக்கிட்டு அதுக்கு தீவிரமா அட்டாப்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அவங்களுக்கும் ஏதாவது தெரிய வரும். அது மட்டும் இல்லாம நருட்டோட உதவியால கண்டுபிடிச்ச இந்த மெசேஜும் இருக்கு. The real ones not among them. அவ்வளவுதான். அப்படின்னா இப்ப நம்ம இந்த எல்லா தகவலையும் ஒண்ணு சேர்த்து லார்ட் ஜிராயாவே தோக்கடிச்ச அந்த மோசமான பெயின் உங்களால தோக்கடிக்க முடியுமாடா? அவனுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்க ரகசியத்தை நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும். ஆத்தி, அவன் வந்துட்டானே, இன்னும் தெரியாமே இருக்கீங்க. அப்படியேப்பா வந்து ஊற்றி தூக்கி இருக்கீங்க. இது யாரு? அவனுக்குள்ள கெஞ்சுட்சு பிளாக் இருக்கு. ஒரு வழியா முடிஞ்சது. இப்போ மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு இல்ல, ஏதோ பாக்குறானே. இது யாருன்னு தெரியலையே எனக்கு. லீக் வில்லேஜ் தான். இத்தனை கெஞ்சுட்சு லீக் வில்லேஜ் தான். ஆனா யாரு? இதனால தான் அந்த
பூசாரி தானே. பச்சை கலர்ல கண்ணு இருக்கு, இது யாரு? இவங்க இந்த இதாக இருக்கு. எப்படி போகுது? வேலைக்காகாது. யாரோ இவன் மனசுல நிறைய ஓ பிளாக்ஸ் விதைச்சு வச்சிருக்காங்க. அதை தாண்டி உள்ள போறது கண்டிப்பா ரொம்பவே கஷ்டம். எனக்கு என்னமோ பெயின் அவன் மேல ஏதோ ஒரு ஜுட்சுவை வச்சிருப்பானோன்னு தோணுது. ஜாக்கிரதை யுனோயிச்சி. கென்ஜுட்சு ட்ராப் மாதிரி ஈனோட அப்பாவா? வாய்ப்பு இருக்கு. தெரியும், நான் பாத்துக்கிறேன். இந்த என்ன இருக்குது என்னென்னு ஆராய்ச்சி பண்ணுறாங்க உடம்புக்குள்ள. சக்கரா எவ்வளோ இது வச்சுருக்கேன். அப்பா எவ்வளவு ஜாய் என்னத்தையும் கண்டுபிடிச்சிட்டாளா? உடம்புல குத்தப்பட்டிருக்கிற இந்த கருப்பு ராட் பெயினோட சிறப்பு அந்த அம்சங்கள் ராடுல தான் இருக்கோ இந்த பூராமே இந்த எல்லாத்தையும். அதுல இருக்க ராடை கூட எடுத்து வச்சு டெஸ்டிங் பண்றாங்களே. பூரா இந்த பார்க்குறாங்கல்ல. இதை எதுக்காக அவங்க அவங்க உடம்புல ஆமா குத்திருக்காங்க? குத்தி வச்சிருக்காங்க. ஆட்டோப்சி பண்றதுக்கு முன்னாடி இதோட தன்மைகள் மூக்கில் இருந்து எல்லாத்துலேயும் குத்தி குத்தி வச்சுருக்காங்க. வச்சிருக்காங்க. ஆமா The real ones are not among them. ஒருவேளை இந்த 6 பெயினுமே கென்ஜுட்சுன்னு சொல்ல வராரோ? ஒருவேளை அகாட்சுகில இருக்க ஃபீமேல் மெம்பரால உருவாக்கப்பட்ட கென்ஜுட்சுவா இருக்குமோ? ஏன்னா ஷேடோஸ்ல இருந்து ஜிராயாவை தாக்குன ஒரே ஆள் அவ மட்டும்தான். இல்ல, எனக்கு இது சரியா படல. லார்ட் ஃபுகசாக்கு சொன்னதை யோசிங்க. லார்ட் ஜிராயா இறந்தப்ப 6 பெயின் கிட்ட இருந்த ஆயுதங்களால தான் அவர் குத்தப்பட்டாரு. அப்படித்தானே குத்துனாங்க. ஆமாம். அவர் மொத்தம் 3 பேரை கொன்னாரு. ஆனா அவங்க உயிரோட வந்துட்டாங்க. எனக்கு இது கென்ஜுட்சு இல்யூஷனா தான் இருக்கும்னு தோணுது. அகாட்சுகியை பொறுத்த வரைக்கும் என்ன வேணா நடக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நான் மோதின சாட்சி. எப்படி இருந்தாலும் மத்தவங்க கிட்ட இருந்து ஒரு ரிப்போர்ட் கிடைக்கிற வரைக்குமே நம்ம எல்லா திசையிலயுமே ரொம்ப கவனமா இருக்கிறது தான் நல்லது. நீ சரியா சொன்ன. நருட்டோ திரும்ப வரதுக்கு முன்னாடியே நாம பெயினை பத்தி கொஞ்சமாவது கண்டுபிடிச்சிருக்கோம். நருட்டோ முடிச்சிட்டேன். என்னாச்சு இந்த ஆளை காணும். இந்த இங்கதான் எங்கேயாவது இருக்கேன். இந்த சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆமாம். சரி சரி, சரி. நான் ராத்திரி சமையலுக்கு வேண்டிய பொருளை எடுக்கிறதுக்காக போறேன். மறுபடியும் இதெல்லாம் சாப்பிடணுமா? அது சாப்பிட்றது ரொம்ப கடுத்தா இருக்கும். நல்ல யோசனைமா. கொஞ்சம் சத்துணவுல கொண்டு வர்ற மாதிரி பாரு, சரியா? சரி. கவலைகளின் உலகம். நருட்டோவே எந்த அளவுக்கு மாத்தி விட்டாங்களே பவரா. ஒரு முனிவராவே ஆக்கி விட்டாங்களே. எவ்வளவு பவர் இருக்கு. ஆமா. உன்னால சேஜ் ஜூட்சு சக்கராவை உருவாக்க முடியுது. அதே மாதிரி சேஜ் ஆர்ட்ஸ் அப்புறம் ஃப்ராக் குமிட்டேவோட பேசிக்ஸையும் கத்துக்கிட்ட. இன்னும் உங்ககிட்ட நான் ஒன்ன பத்தி மட்டும் தான் பேசணும். என்ன விஷயம் அது? திடீர்னு ஏதோ சீரியஸாலாம் பேசுறீங்க. அந்த சேஜ் மோடுல ஒரு சில ஆபத்துகள் இருக்குங்கறத நீ முதல்ல புரிஞ்சுக்கணும். இதுல ஆபத்து இருக்கா? ஆமா, சரியா சொன்ன. அதுல இருக்கிற ஆபத்துகளை நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னா பவர் ஒரு விஷயம் இருக்குன்னா அதுல இருக்க நெகட்டிவ் என்னன்னு தெரியல. இருக்காது. சரி, என்ன மாதிரி ஆபத்துகள்? இதுல பாதி உனக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் சொல்றேன். சேஜ் மோட ரொம்ப நேரத்துக்கு தொடர்ந்து உன்னால பயன்படுத்த முடியாது. ஐயோ 5 நிமிஷம், அவ்வளவுதான். அதே மாதிரி சேஜ் மோடுக்கு தேவையான இயற்கை சக்தியை நீ உறிஞ்சணும்னா அதுக்கு ஆடாம அசையாம நீ ஒரே இடத்துல இருக்கணும். ஆனா ஸ்ராயா மாதிரி. ஆமா ஆமா ஆமா. அந்த இப்படியே இருக்கணும். ஆமா. நீ நகராம நின்னுட்டு அந்த இருந்தா ஒரே அடி இருக்கு. ஐயோ இந்த விஷயத்தை நான் யோசிக்கலையே. புரியுதா? உன்னை ஃப்ரீயா வச்சுக்கிற அளவுக்கு உன்னை சுத்தி ஆட்கள் இருந்தா மட்டும்தான் உன்னால சேஜ் மோடுக்குள்ள போக முடியும். பாதுகாப்பு மாதிரி ஆள் இருக்கு. ஆமா. ஒருவேளை நீ தனிமையில இருக்கும்போது நீ சேஜ் மோடுக்குள்ள போக ஆசைப்பட்டா இயற்கையோட சக்தியை உறிஞ்ச டெம்பரரியா நீ அந்த சண்டையில இருந்து விலகி இருக்கணும். என்னது? அப்படினா இந்த ஐயோ அப்புறம் எதுக்கு உங்களை கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்தீங்க? நானும் தான் கேட்கிறேன் அவன மாதிரி. கூடாது நருட்டோ. உனக்கு அந்த ஆபத்தை குறைக்கணுங்கிறதுக்காக தான் உன் கூடவே நான் இருக்கேன். ஒரு நிமிஷம், நீங்க என்ன சொல்றீங்க? நாம 2 பேரும் நம்மளோட உடம்ப ஒன்றிணைச்சிட்டா மட்டும் போதும். அதுக்கப்புறம் எந்த பரவாயில்ல. ஐயா நினைச்சு பாக்குறேன். ஐயோ ஐயோப்பா இப்படிலாம் நினைச்சு கூட பார்க்க முடியல. நருட்டோ இப்படி நினைச்சே பார்க்க முடியலையே. நினைக்கிற மாதிரி இல்ல. உன் தோள்பட்டை அந்த மேல தான் உட்காந்துருக்கேன். சைடுல தான் இருக்கும். சிறையாவுக்கு இருக்கிற மாதிரி சைடுல. சரி, நாம 2 பேரும் ஒண்ணா இருக்கறதால என்னதான் மாறும்? உனக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா அசையாம நிக்கிறது அப்புறம் தாக்குறது ரெண்டையும் பிரிச்சுக்கிறதுக்காக தான்.
ஒருத்தர் அமைதியா இருந்து இந்தா இயற்கையோட இந்த ரெண்டு சக்தியை பக்கம் இந்தா இந்த தோல்ல விஷயத்தை எடுத்துக்கிட்டா அவனோட கடைசி ஸ்டேஜ் இந்தா நானும் மாவும் அவனோட அதான். தோள்பட்டையில உட்கார்ந்துட்டு இருப்போம். அது என்ன உருவமா மாறிடுமா நினைச்சேன். நானும் அப்படித்தான் இனிமே நினைச்சிட்டேன். நினைச்சு வருத்தமே பட வேண்டாம். என்ன புரியுதா? இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுது. பரவாயில்லையே இந்த தவளை வந்து ஸ்ரேயாவுக்கு உண்மையா தாங்க இருக்கு. ம். ம். ஆத்தாடி வந்தேன் டக்கு டக்குன்னு போட்டு 3 பேரை தள்ளிட்டேன். காட்டிட்டேன் அந்த நிமிஷத்துல. இந்த வந்துட்டாங்க. விட்டாலும் பூரா ஏங்க இறங்கிட்டாங்க. இந்த ஊரை காப்பாத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை எனக்கு தெரிஞ்சு. பூரா வந்து ஐயோ இறங்கிட்டாங்க. பூண்டோட வந்துட்டேன் 6 பேரு. இன்னொருத்தர் இருக்கேன் 7 பேர் இருக்காங்க. அப்பா, 6 பேர். போனாவா யாரு என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். ஷிராரோ, ஷிகுஷுடோ, அப்புறம் காக்கிடோ 3 பேரும் டைவர்ட் பண்ணுங்க. டென்டோ, 3 பேர் 3 பேரா. சத்தியமா இந்த பேரெல்லாம் என்னால ஞாபகம் வச்சுக்க முடியாதுடா. ஆச்சை. கவுனான், நீ வேட்டையாடுறவங்க கூட இரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆத்தாடி ஸ்கேன் பண்ணி பாக்குறாரு. அடிமட்டத்தையும் மேல் மட்டத்தையும் ஒட்டுக்கு அணைக்கிற மாதிரி ஸ்பிரிச்சுவல் பேரியர் ஹிடன் லீஃப் வில்லேஜ பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. அனுமதி இல்லாம யாராவது உள்ள போனாங்கன்னா அவங்களுக்கு உடனடியா அந்த தகவல் தெரிஞ்சிரும். நம்ம திட்டப்படியே ஷிக்குடுவா சரி உடம்பு பூரா இப்படியே குத்தி அந்த ராடுவே என்னன்னு டெஸ்ட் பண்றேன். அவங்களுக்கு கொடுக்காம அவங்கள குழம்ப விடுவோம். பிறகு சிக்குஷோட சம்மன் பண்றவரை காத்திருப்போம். ஆனா ஹிட்டாச்சியும் கிசாமையும் மட்டும் சுலபமா உள்ள போனாங்களே அது எப்படி? ஹிட்டாச்சி முன்னாடி இந்த ஊரோட அன்பு பிளாக் ஆப்ஸோட ஒரு மெம்பர். அதனால அவனுக்கு இந்த பேரியர் கடக்கிற யுக்தி தெரியும். ஆனா நான் தனிப்பட்ட சில உள்ள போறதுக்கு எப்படின்னு பாக்குறாங்க. கத்து தரேன். ஆத்தி என்ன பண்ண போறோம்? வழினா என்னன்றது பாடியோ ஆமா உள்ள போட்டானே. இந்த தெரிஞ்சிச்சு. யாரோ உள்ள புகுந்திருக்காங்க. வெஸ்ட் கேட் செக்டார் 1B. ஆத்தாடி ஐயோ பாவமே குழந்தையெல்லாம் தெரியுதுல விளையாண்டுட்டு. சோ ஐயோ பாட்டி தப்பிச்சு ஓடிடு. சின்ன பிள்ளையா அது இது கண்டுபிடிச்சிட்டாளா? இவளும் உரசி பாக்குறா ஒன்னையும் கண்டுபிடிக்க முடியலையே. ஆத்தி வந்துட்டாங்களே. ஐயோ அப்பா மொத்தமா போட்டு தள்ள போறாங்களே. ஐயோ போன வரல இப்பதானே வெளியில வந்தேன். சாப்பாடுக்கு ரொம்ப நன்றின்ட்டு பூரா எப்படி உள்ள வந்துட்டாங்களே. அங்கே வரீங்களங்க கையை எப்படி விடுறீங்க? அவ்வளவு சொல்லி முடிச்சிட்டாங்க. அடிச்சாங்க கட்டடத்துல பாம்பு மாதிரி அடிச்சு நொறுக்குறாங்க. வில்லேஜை காப்பாத்துறது கொஞ்சம் கஷ்டம். அது மொத்தம் ஐயோ ஒருத்தர் வந்தாலே சமாளிக்க முடியாது. இங்க பாரு பூரா பூச்சி அம்புட்டையும் அனுப்பிச்சு விட்டாங்க. எப்படி அடிச்சு நொறுக்கிருச்சே. ஆட போடாங்க பயர் பாலாவது இதாவது அந்த கையிலே எல்லாத்தையும் உருட்டிடுறேன். அவன் அப்படியே உறிஞ்சிட்டாங்க போட்டா ஒரே போடு. ஆத்தி ஐயே தொடர்ந்து சண்டை போயிட்டே இருக்கு. என்ன நடக்குதுங்க? ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. நான் பேக்குகான வச்சு உடனே கன்ஃபார்ம் பண்றேன். பண்ணு. ஆனா அவங்க பேரியர் கோர்ஸ் தாண்டி வந்துட்டாங்க. எங்கிட்டு கேட்க போறது? முன்னாடி பாட்டிக்கு இன்னும் தகவல் போல இப்பதான் போகுது. அந்த மண்டையில எனக்கே உறிஞ்சிட்டேன். பூரா உறிஞ்சி எடுத்துறாங்க. பவரே எடுத்துறானே. நரிட்டோ இங்க இல்ல அங்க இருக்கு. நரிட்டோ அங்க தவளை உருளையில இருக்கு. ஆமா நரிட்டோ வந்து கேக்குறாங்க. அந்த அவ போனா அப்படி பூரத்தையும் காலி. ஐயோ ஆத்தி ஊரே காலி பண்ணிடுறாங்க போலயே. ஒருத்தனுமே ஒண்ணுமே பண்ண முடியல. சால்ட் அடிச்சு நொறுக்கிட்டு கை கண்டுபிடிச்சு நீ என்ன செய்யறது? ஆமா அதுக்குள்ள இங்கேயே வந்துருவேன். உள்ள வந்துட்டாங்க. உள்ள வந்து எனக்கு என்னமோ விசித்திரமா தோணுது. ஆனா இது எல்லாமே ஹை ஃப்ரீக்வென்சி சக்ரா வேவ்ஸ்க்கு ரியாக்ட் பண்ற டிமாடுலேட்டர் தான். அந்த ராட் எல்லாம் டிமாடுலேட்டர்ஸா? அப்படினா என்ன அர்த்தம்? இது ஒரு சக்ரா ரிசீவர். இது சக்ராவை உள்வாங்கிட்டு இருக்கு. இந்த நொடியில கூட அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அது
பூராமே இதாகிடுச்சு. புரியல எனக்கு. இது எல்லாமே ரிசீவரா இருக்கும் பட்சத்துல இங்க பாரு, எனக்கு இத விளக்கறதுக்கு நேரம் இல்ல. வந்துட்டானே வந்துட்டானே அச்சோ அவளுக்கு இதாகிடுச்சோ. இங்க வந்துட்டாங்க அதான் வேலை இந்தா போட்டு நொறுக்கிட்டு இருக்காங்க அதுவும் எல்லாத்தையும் பாவமாக போட்டு இதான் பாத்துட்டாங்க பாத்துட்டாங்க ஐயோ என்ன நடக்குதுங்க? வெளியில் போய் மேற்கொண்டு மாட்டிக்கிற போகிறாங்க. அதத்தை இவர்கிட்ட சமாளிக்க முடியாது இதா பூரா முடியாது இவங்க இவங்க குரூப் ஈனோட அப்பா அப்பா அவன் உடம்புக்குள்ள போய் பார்த்துட்டு இருக்கான். கண்டுபிடிச்சிட்டேன். அது வழியா தாங்க எல்லாமே உறிஞ்சுது. அம்மா ஆத்தி ரெண்டு ஊரை காப்பாத்துறது கஷ்டம் போலயே. அப்பா நேரம் கொடுத்து எழுதிட்டு இந்த வந்துட்டேன் நேரம் வந்துட்டாங்க போச்சு போச்சு. பெருசு உள்ள வந்துருங்களோ முன்னாடி இருந்த கோபிபுரம் இந்தா பாவம் சின்ன பிள்ளையெல்லாம் அந்த குழந்தை பாட்டி பிள்ளைல கூட விடுது இல்லையா. ஐயோ நான் அப்பவே நினைச்சேன் இந்த பாட்டி வர்றப்பவே போச்சு பாட்டி முடிஞ்சு சாக்குறாவா போடு வந்து காப்பாத்திட்டாளா. அடிச்சாலும் திருப்பி வந்துருமே. அஞ்சு இருந்து ஓடணுமே. ஆனா அடிச்சிட்டாலே அடிச்சு பரவாயில்லையா. பூரேன் பூரேன் வெட்டுங்களா பூரா. அதை சரி பண்றா காயத்தை காலில் விழுந்துட்டால. இருக்கா இன்னும் இவனுக்கு தெரியவில்ல என்னண்டு அட்டாக் பண்றாங்க. அதத்தை என்ன நடக்குதுன்னு என்ன புரியல. சுனாடே பாட்டிக்கு தகவல் போலையா. இல்ல போல இல்ல அதனால சீக்கிரமே அலாரம் சத்தம் ஒலிக்க ஆரம்பிச்சிடும். இந்த நேரடி தாக்குதலே என்னால நம்ப முடியல. ஆனா யாருக்கு இவ்ளோ தைரியம் வந்திருக்கும்? வாங்க போல யுருகா. சரி நீ கிளம்பு சாக்குரா. காயப்பட்டவங்கள ஹாஸ்பிடல்ல சேர்த்து அவங்களுக்கு உதவி பண்ணு. ஏற்கனவே நிறைய பேருக்கு அடிபட்டு இருக்க போல இருக்கு. அந்த மொத்தமா கொளுத்திக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு வாய்ப்பே இல்ல. கண்டிப்பா எல்லாம் சரியாயிடும். நம்ம கூட லேடி இருக்காங்க. பாத்துட்டா. ஆமா இவளுக்கு என்ன ஒரு பவரே இல்லாம இருக்கு. ஏங்க அது எப்படிங்க பவர் இவ பயம் இன்னும் அவ பவர் நம்ம யூஸ் பண்ண மாட்டேங்கிறாள். லெஜெண்டரிங்க இவங்க 3 பேர்ல இவ ஒருத்தி இல்ல. ஆனா இத உறுதிப்படுத்துறதுக்கு அப்புறம் ஊருக்குள்ள ஏகப்பட்ட ஆன்பு வந்தாங்க. அனாலிசிஸ் காப்ஸ் வந்திருக்கு. எதிரியோட பலம் நம்ம நினைச்சதை விட ரொம்பவே அதிகமா இருக்கு. ஒரு சின்ன தகவல் கூட வராம எவ்வளவு பெரிய படையெல்லாம் இல்ல 6 பேர் தான் ஆரம்பிச்சிருக்கான். அது யாரா இருக்கும்? லேடி சொன்னாடே உள்ள வந்திருக்கவ சிவப்பு கலர் பேட்டர்ன் இருக்க ஆகாஷுக்கு தெரிஞ்சிச்சு. சொன்னாங்க. காசுக்கு அந்த காட்ஸ்கே ஒரு வழியா வந்துட்டாங்களா? என்ன முடிவு எடுப்பாங்க முடியாது. எல்லாத்தை விட என் நம்பிக்கை இப்ப இவன் மேலதான் இருக்கு. இவன் டைரக்ட் வந்தா மட்டும் தரிசன குழந்தையா இருக்கணும். ஏன் சொல்றேன்னா ஜிராயா அவனோட ஸ்டூடண்ட நம்பிதான் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிருக்கான். எஸ் பாக்குறா. நரிட்டோவை காப்பாத்துறது உண்மை. அது எப்படி நரிட்டோவை பிடிக்கத்தானே வந்திருக்காங்க. இவ நினைச்சு பாக்குறா. இவ
ஆ, ஆ. எச்சரிக்கை அலாரத்தை எழுப்புங்க. அதுக்கப்புறம் ஆஹா. நருட்டோக்கு தகவல் சொல்லி அனுப்புங்க. நருட்டோ வந்தா என்ன ஆகும்? இல்ல நான் நைட்டை வச்சு அழகா தூக்கிட்டு போய்கிற வந்த ஐயோ அந்த நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ அட்டாக் பண்ணுவேன் சடனா வந்து அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த லீப் பிளேச்சே ஃபுல்லா தும்சம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பெயின். நருட்டோ வந்தா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அவனால ஃபேஸ் பண்ண முடியுமாங்கிறதையும் நம்ம அடுத்த வீடியோல பார்க்க போறோம்.